வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் 3வது காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எனவே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பினூடாக நீங்கள் கேள்விகளை கேளுங்கள். அப்போது அதற்கு பதில் கூற நான் தயாராக இருக்கிறேன். மின்சாரம் இப்போது கிடைக்கப் பெற்றிருக்கிறது. எனவே ஏதாவது சந்தேகங்கள் இதுவரை செய்தவற்றில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதற்கு பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். எனவே அடுத்த படிமுறைகளுக்கு போகலாம். இதுவரையும் சில கேள்விகளுக்கு நான் எப்படி விடைகள் எழுதலாம் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு போகிறோம். இது கூட சிலருக்கு இலகுவான பகுதியாக இருந்தால் அந்த பகுதிகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்று நீங்கள் மற்ற காணொளிகளை பார்க்கலாம். ஓகே, மீண்டும் எனது அன்பான மாணவிக்கு நன்றி கூறி டீச்சர் வித் த ஹார்ட் மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்கிறேன். இப்போது நாம் பார்ப்பது மீண்டும் இன்னும் பார்ட் ஒன்னில் ஒரு ஒரு நோட்டீஸ் அல்லது இன்விடேஷன் வந்தால் அதற்கு எப்படி பதில் அளிக்கலாம், ஒரு நோட் வந்தால் எப்படி பதில் அளிக்கலாம் என்பது பற்றி தான் பேசப் போகிறோம். எனவே மாணவர்களே, இது கூட சிலருக்கு இலகுவானதாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் மேலும் யோசிக்காமல் உங்கள் முறையை பயன்படுத்தலாம். சிலர் இன்னும் நோட்டீஸ் எழுதுவதில் சிக்கல்களை முகம் கொடுத்தால் நீங்கள் இந்த கேள்விகளுக்கு இந்த முறையில் இலகுவாக பதில் அளிக்கலாம். இதுவரை புள்ளிகள் எடுக்காமல் இருந்தால் கூட புள்ளிகளை எடுக்கலாம். வர வர கொஞ்சம் கடினமான கேள்விகளாக இருக்கும். இன்றைய பொழுதை உங்களுக்காக நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். இனிவரும் கேள்விகள் கடினமானதாக இருக்கும். எனவே இப்படியான ஒரு கேள்வி, as the secretary of the science club of your school, write a notice for the science exhibition to invite all the students of your school. இப்படியான ஒரு கேள்வி வரும்போது இந்த கேள்வியில் இருக்கும் முக்கியமான பகுதியை நீங்கள் கண்டுபிடிப்பது மிக முக்கியம். இந்த கேள்வியில் இருக்கும் முக்கியமான பகுதிகள் 3. ஒன்று, யார் இதை ஒழுங்கு செய்கிறார்கள், என்ன இங்கு நடக்கிறது, யாருக்காக இது அழைக்கப்படுகிறது, யாரை அழைக்கிறார்கள். இந்த 3 விடயங்கள் மிக மிக முக்கியமானது. யார் இதை ஒழுங்கு செய்கிறார்கள், யார் இதை நடத்துகிறார்கள், யாரை இதில் அழைக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு நோட்டீஸ் எழுதும் போது மிக முக்கியமானது. இந்த பகுதியும் நான் கொஞ்சம் வேகமாக நகர்த்தலாம் என்று இருக்கிறேன், இது இலகுவான பகுதி என்பதனால். எனவே ஒரு நோட்டீஸ் எழுதும் போது கட்டாயமாக அந்த நோட்டீஸ் ஒரு ஒரு சதுரத்திற்குள் அல்லது ஒரு செவ்வகத்திற்குள், ஒரு பெட்டிக்குள் அடங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அப்போதுதான் அதில் ஒரு நீட்னஸ் இருக்கும், அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இங்கும் 3 புள்ளிகள் வழங்கப்படும், கண்டென்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ் என்று 5 புள்ளிகள் வழங்கப்படும். அந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள பாருங்கள். எனவே நீங்கள் முதல் குறிப்பிட்ட அந்த கேள்வியை கவனித்துக் கொள்ளுங்கள். சயின்ஸ் கிளப் ஏற்பாடு செய்யும் சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாணவர்களை அழைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நான் எப்படி பதில் அளிக்கப் போகிறேன் என்று பார்ப்போம். முதலாவதாக கட்டாயமாக இப்படி ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும் போது நீங்கள் உங்கள் எழுத போகும் தாளை ஒரு சின்ன மடி மடித்துக் கொள்ளுங்கள். நடுவில் ஒரு கோடு இருக்கும்படி ஒரு மடி மடித்துக் கொள்ளுங்கள். அப்போது நடுவில் ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டின் ஊடாக நீங்கள் நடு மத்திய ரேகையை கண்டு கொள்ளலாம் இல்லையா? அப்போது கணக்காக சென்டர் பண்ணி இந்த விடயங்களை எழுதுவது மிக முக்கியம். அப்போதுதான் மனதை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும். கட்டாயமாக நோட்டீஸ் என்ற தலைப்பு ஒரு அண்டர்லைனின் கீழ் இருப்பது முக்கியம். தலைப்பு இடும் போது எழுத்துக்களை பிழைக்க வேண்டாம், முதல் எழுத்து கேபிட்டலில் இருக்க வேண்டும். இவை சரளமான விடயங்களாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் கூறுவதற்கு காரணம் மாணவர்கள் இன்னும் பிழைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். நாங்கள் பல பரீட்சை தாள்களை பார்க்கும் போது அவற்றை காண்கிறோம். எனவே அடுத்ததாக என்ன நிகழ்வு இங்கு இருக்கிறது என்பதை கண்டு கொள்ள வேண்டும். என்ன நிகழ்வு இருந்தது உங்களுக்கு நினைவிருக்கும்? The science exhibition என்ன நிகழ்வு, அதை முதலாவது எழுதுங்கள். எழுதும் போது கேபிட்டல் எழுத்துக்களை பயன்படுத்தி உள்ளேன், அவற்றை பார்த்துக் கொள்ளுங்கள். The science exhibition என்பவை கேபிட்டல் எழுத்துக்களில் இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல் நீங்களும் அவற்றை எழுதுவது மிக முக்கியம். அதே போல் அடுத்ததாக யார் இதை ஏற்பாடு செய்கிறார், ஆர்கனைஸ்ட் பை, யார் இதை ஏற்பாடு செய்கிறார், மிக முக்கியமான ஒரு விடயம். யார் இதை ஏற்பாடு செய்கிறார். அதே போல் the science club of போட்டு அதை பாருங்கள், கேபிட்டல் எழுத்தில் எழுதி இருக்கிறேன். த சயின்ஸ் கிளப் ஒரு நிறுவனத்தின் பெயரை எழுதும் போது, ஒரு அமைப்பின் பெயரை எழுதும் போது அவை கேபிட்டலில் இடம்பெற வேண்டும் என்பது முக்கியமான கருத்து. எனவே இவற்றை கேபிட்டலில் போட வேண்டும். உங்கள் பாடசாலையின் பெயர், நான் எனது பாடசாலையின் பெயரை வெளியிட்டிருக்கிறேன், நீங்கள் உங்களது பாடசாலையின் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். களவான டைம் ஸ்கூல். இந்த மாதிரி 5 வரிகளில் எழுதலாம்.
சில வேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளில் தான் இது கட்டாயமாக எழுத வேண்டும். எழுதும் போது இடப்பற்றாக்குறை இருக்கும் என்று தோன்றினால் நீங்கள் இதனை 3 வரிகளுக்கு உட்படுத்தலாம். எப்படி? த சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ்ட் பை ஒரு வரியிலும், சயின்ஸ் கிளப் ஆஃப் கலவான் தமிழ் ஸ்கூல் என்பது ஒரு வரியிலும், அப்படி 2 அல்லது 3 வரிக்கு பிரித்து எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கும் இடம் போதவில்லை என்றால் அதனை 3 வரிக்கு 2 வரிக்கு பிரித்து எழுதிக் கொள்வதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வாறு எழுத முடியுமா இருந்தால் அது சிறப்பாக இருக்கும், பார்ப்பதற்கு மனம் கவர்வதாக இருக்கும். அடுத்து டேட், டைம், வென்யூ, சீஃப் கெஸ்ட். இதுவற்றை எழுத்துக்களை பாடமாக்கி செல்லுங்கள். டேட், டைம், வென்யூ, சீஃப் கெஸ்ட் என்பவை கேபிட்டல் எழுத்தில் எழுதியுள்ளேன் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்களும் கேபிட்டல் எழுத்தில் எழுதுங்கள், முக்கியமானதாக இருக்கும். சரிதானே? அடுத்ததாக அந்த டேட், டைம், இடங்களை இப்படி குறிப்பிடலாம். டேட், டைம், இடங்கள் குறிப்பிட்டிருக்கிறேன், அவற்றை அதே போல் குறிப்பிடுவது மிக முக்கியமானதாக இருக்கும். எனவே இவற்றை சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். இவற்றை பற்றி மேலதிக விளக்கங்கள் தேவையில்லை என்றே நினைக்கிறேன். சீஃப் கெஸ்ட் எழுதும் போது கேபிட்டல் எழுத்தில் எழுதியிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். த ஜோனல் டைரக்டர், த ஜோனல் டைரக்டர் என்று எழுதும் போது அவை கேபிட்டல் இருப்பது மிக முக்கியமானதாக இருக்கும். எங்க உள்ள ஜோனல் டைரக்டர்? நான் நிமித்திகளை என்று போட்டுள்ளேன். நீங்கள் உங்கள் பிரதேசத்திற்கு ஏற்றால் போல் உங்களது வலய கல்வி பணிப்பனையின் இடத்தை போட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக யாரை அழைத்தார்கள்? ஒரு வாக்கியம் பாடம் செய்ய கொள்ள வேண்டும். All of the students are invited to this occasion. All of the students, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்பதுதான் அழைக்கப்படும் நபர்கள், are invited to this occasion. சகல மாணவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திற்கு அழைக்கிறோம் என்று போட்டிருக்கிறோம். எனவே யார் இதை எழுதுவது? அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் தி செக்ரட்டரி. யார் அவர் எழுதுகிறார்? எங்கு உள்ள செக்ரட்டரி? த சயின்ஸ் கிளப்பில் உள்ள செக்ரட்டரி. எனவே ஒரு நோட்டீஸ் எழுதும் போது இவ்வாறான சரளமான முறையை பயன்படுத்தினால் புள்ளிகளை பெறுவதில் இலகுவாக இருக்கும். புள்ளிகளை பெறும்போது இலகுவாக இருக்கும். பந்தியாக எழுத வேண்டும் என்பது கட்டாயமோ நிச்சயமோ அல்ல. அப்படி எழுதினால் பரவாயில்லை. ஆனால் அதை எழுதும் போது தவறுகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகம் என்பதனால் இவ்வாறான ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்தினால் இலகுவாக புள்ளிகளை பெறலாம். மீண்டும் சொல்கிறேன், முதலாவது வரியில் என்ன நிகழ்வு, இரண்டாவது வரியில் யார் இதனை ஏற்பாடு செய்வது, மூன்றாவது வரியில் அந்த ஏற்பாடு செய்யும் அந்த அமைப்பு, அது எங்கு உள்ள அமைப்பு என்பதை பற்றி. அடுத்ததாக திகதி என்பவற்றை ஈற்றிருக்கிறோம். நேரம், இடம், பிரதான அழைப்பினர் இப்படியானவற்றை குறிப்பிட்டிருக்கிறோம். எனவே அடுத்ததாக பாருங்கள், டே, டைம், வென்யூ என்பவற்றை சரியாக குறிப்பிட வேண்டும். கேபிட்டல் எழுத்துக்களை எழுதுங்கள். இடங்களை எழுதும் போது ஸ்கூல் பிரெமிசஸ், பாடசாலை வளாகம் என்று எழுதும் போது கூட நான் கேபிட்டல் எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்கிறேன் அல்லவா? அவற்றை கூட நீங்கள் கவனத்தில் கொள்வது மிக சால சிறந்தது. அதே போல் ஆல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், யாரை அழைக்கிறார்? சில வேளை ஆசிரியர்களை அழைக்கலாம், பெற்றோர்களை அழைக்கலாம், அல்லது மூவரையும் அழைக்கலாம். ஆல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் இன்வைட்டட் டு திஸ் ஒகேஷன். ஒகேஷன் என்ற சொல் அடிக்கடி பிழைக்கக்கூடிய ஒரு சொல். நிறைய பேர் TION போடுவார்கள், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன நிகழ்வாக இருந்தாலும் ஒகேஷன் என்ற சொல்லின் கூட சமாளிக்கலாம், பிரச்சனை வராது. யார்? த செக்ரட்டரி. எங்க உள்ள செக்ரட்டரி? த சயின்ஸ் கிளப். இப்படியான ஒரு முழுமையான ஒரு நோட்டீஸ் எழுத முடியுமா இருந்தால், இன்னும் இந்த இடத்தில் உங்களுக்கு திகதியை குறிப்பிடப்பட முடியுமா இருந்தால் கீழே எழுதும் திகதியை மிகவும் சால சிறந்ததாக இருக்கும். எனவே இந்த நோட்டீஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொண்டால் உங்களுக்கு பார்த்து இன்னும் ஒரு நோட்டீஸ் எழுதி பார்க்கலாம். இன்னும் சில பயிற்சிகளை பார்ப்போம். எனவே செல்லலாம் இல்லையா அடுத்த பயிற்சிக்கு? நான் நினைக்கிறேன் இப்போது மாணவர்கள் ஒரு பரீட்சை முடிந்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கும் நேரம். நான் அப்போது உங்களுக்காக இங்கு வீடியோ ரெக்கார்டிங்கில் அல்லது ஒளிப்பதிவில் இருக்கிறேன். இங்கே ஒரு கேள்வி. You are the secretary of the English Association in your school. You want to inform the members about a special meeting. Write a notice to be put up on your notice board. இது உங்களுடைய காப்பி, உங்களுடைய நான் அனுப்பியதில் உள்ள கேள்வியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரிதான்? அப்போ இப்படியான ஒரு கேள்விக்கு எப்படி உங்களுடைய புள்ளிகள், உங்களுடைய பதில் இருக்கும் என்பதனை பார்ப்போம். கேள்வியை சரியாக வாசித்துக் கொண்டால் இலகுவாக இருக்கும், உங்களிடம் இருக்கும். இங்கே யாரை அழைக்கிறோம்? மெம்பர்ஸை அழைக்கிறோம். யார் இதை ஏற்பாடு செய்கிறார்கள்? இங்கிலீஷ் அசோசியேஷன். என்ன இங்கே நடக்கிறது? ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கிறது, விசேட கூட்டம் ஒன்று நடக்கிறது. சரிதானே? இன்னும் டேட், டைம், வென்யூவை போட வேண்டும். அவை சரளமானவை, போடலாம். எப்படி எழுத போகிறோம்? நோட்டீஸ் என்ற தலைப்பு போட போகிறோம். தி
the special meeting which said உரையாடல் அல்லது கூட்டம் organized by, நீங்கள் என்னுடன் சொல்லலாம், யார் அந்த அமைப்பு? நினைவிருக்கிறது தானே? இங்கிலீஷ் அசோசியேஷன் ஆஃப், பாடசாலையின் பெயர், எங்க உள்ள பாடசாலை, டேட், டைம், வென்யூ, சீஃப் கெஸ்ட், இவை சரளமாக போட பழக வேண்டும். அதே கதையை போடுகிறேன். ஜோனில் மாற்றிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை மீண்டும் மீண்டும் மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. ஒரே ஒரு நபரை போடலாம். அதில் எந்த விதமான நபர் ஒருவர் இருக்க வேண்டும், புள்ளிகள் வழங்க வேண்டும், அவ்வளவுதான். எனவே யாரை அழைத்தார்கள்? all of the members are invited to this occasion. இந்த சந்தர்ப்பத்திற்கு சகல மெம்பர்ஸையும் அங்கத்தவர்களையும் அழைக்கிறோம் என்று சொல்லியிருக்கார். சரளம். யார் எழுதுவது? the secretary. எங்க உள்ள செக்ரட்டரி? the English Association. முதல் குறிப்பிட்ட அதே நோட்டீஸ் தான் இங்கும் சில மாற்றங்களுடன் இருக்கிறது. மிக இலவாக அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கூடிய வகையில் இருக்கிறது. சரிதானே? எனவே நோட்டீஸ் ஒன்று எழுதும் போது சரளமாக இவ்வாறு எழுத பழகுங்கள் என்று பாருங்கள். அடுத்தது ஒரு இன்விடேஷன் எப்படி எழுதுவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய டியூட்டியில் இருக்கிறது. ஒரு இன்விடேஷனை எப்படி எழுத போகிறோம் என்பது. ஆர்ட் சொசைட்டி ஆஃப் யுவர் ஸ்கூல் ஹஸ் ஆர்கனைஸ்டு annual ஆர்ட் டே, வருடாந்த கலை விழா அல்லது ஓவிய விழா அப்படியாக இருக்கலாம். இன்விடேஷன் ஒன்று எழுதும் போது நன்றாக மாணவர்களை இந்த நோட்டீஸை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த நோட்டீஸ்க்கும் இன்விடேஷனுக்கும், நான் கொடுக்க போகும் இன்விடேஷனுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்க போவதில்லை. ஒரு சிறிய வித்தியாசத்தை தான் காட்டப் போகிறேன். பார்ப்போம் அது எப்படி இருக்கும் என்று. முதலாவதாக இன்விடேஷன் என்ற தலைப்பை போடுங்கள். இன்விடேஷன் என்ற தலைப்பை போடுங்கள். அதன் பின்னர் 3 வாக்கியங்களை இணைக்க வேண்டும். அதன் பின்னர் 3 வாக்கியங்களை இணைக்க வேண்டும். முதலாவது பாருங்கள், we warmly welcome, நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் என்ற வாக்கியத்தை. அதன் பேர் யாரை அழைக்கிறோம்? அந்த முதல் கேள்வியை பார்த்தால் யாரை அழைக்க வேண்டும் என்பது இருக்கும். யாரை? டீச்சர்ஸ், all of the principal and the teachers. அப்போ நாம் இணைக்கிறோம் invited the principal and the teachers to the occasion of. இந்த 3 வரிகளை மட்டும் மனனம் செய்து கொண்டால், நோட்டீஸ் ஒன்றுக்கு மேலதிகமாக இந்த 3 வரிகளை மட்டும் மனனம் செய்து கொண்டால் போதுமானதாக இருக்கும். மற்றதெல்லாம் ஒரு நோட்டீஸ் எழுதும் முறையிலே எழுத போகிறோம். we warmly welcome, யாரை அழைக்கிறோம் என்பது சிகப்பு நிறத்தில் காட்டியுள்ளேன். ஒகேஷன் ஆஃப், சந்தர்ப்பத்திற்கு. என்ன சந்தர்ப்பம் நினைவிருக்கிறதா? annual art day, வருடாந்த ஓவிய விழா. ஆர்கனைஸ், வேற அந்த நோட்டீஸில் உள்ள அமைப்பே தான். இந்த இடத்திற்கு கீழ் ஒரு நோட்டீஸ் எப்படி இருந்ததோ அதே அமைப்பு. ஆர்கனைஸ்ட் பை, யார் ஏற்பாடு செய்கிறார்? தி ஆர்ட் சொசைட்டி ஆஃப், எங்க உள்ளவர்கள், பாடசாலையின் பேர். இடம் போதவில்லை என்றால் கலவான் தமிழ் ஸ்கூல், கலவான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆர்கனைஸ்ட் பை ஆர்ட் சொசைட்டி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 2 வரிகளை குறைத்து விடுங்கள். அதில் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த வார்ம்லி வெல்கம், யாரை, டு தி ஒகேஷன் ஆஃப் என்பதை 2 வரிகளுக்குள் இருந்தால் சிறப்பாக இருக்கும். இடம் போதவில்லை என்றால் we warmly welcome the principal and teachers to the occasion of art annual art day ஒரு வரியிலும், organized by அது ஒரு வரியிலும், ஆர்ட் சொசைட்டி ஒரு வரியிலும், பாடசாலையின் பெயரிடமும் ஒரு வரியிலும். அப்போது 3 வரிகளில் போல் இதனை சமாளிக்கலாம். அதை நீங்கள் அழகாக ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள், இடம் இருப்பதை பொறுத்து. இவற்றை நான் சொல்வது நாளை அல்லது இனி வரும் பரீட்சைகளில் நோட்டீஸ் என்பது இருக்க போகிறதோ, இன்விடேஷன் என்பது இருக்க போகிறதோ என்பது அல்ல என் கருத்து. வந்தால் டேட், டைம், வென்யூ உங்களுக்கு தெரியும், போட்டோம். அதே போல் அவற்றையும் போடுங்கள். கடைசியாக நீங்கள் எழுதிய வாக்கியத்தை தூக்கி விடுங்கள். all of the students என்ற எழுதினோம் அல்லவா, அதை தூக்கிவிட்டால் மிகுதியாக இருப்பது செக்ரட்டரி, பிரிஃபெக்ட் அசோசியேஷன். வேண்டும் என்றால் தேங்க்யூ என்று போடலாம். இது ஒரு இன்விடேஷனை சரளமாக எழுதக்கூடிய முறை. சரளமாக எப்படி ஒரு இன்விடேஷனை எழுதலாம் என்பது தான் இங்கே குறிப்பிடுகிறேன். எனவே இவ்வாறு ஒரு இன்விடேஷனை எழுத முயற்சி செய்தால் அது இலகுவாக இருக்கும். சரிதானே? எனவே இலகுவாக ஒரு நோட்டீஸ், இன்விடேஷன் எப்படி எழுதுவது என்று பழகுங்கள். மீண்டும் மீண்டும் இந்த காணொலியை பார்த்து. அடுத்து இன்விடேஷனில் சேர்க்க வேண்டிய அந்த 3 பகுதிகளை நான் வேறாக காட்டுகிறேன். we warmly welcome all the teachers to the occasion of. இந்த 3 வரியை மனனம் செய்து கொள்ளுங்கள். right, we warmly welcome all the parents and past pupils. உங்களிடம் இருக்கும் ஒரு கேள்வி, annual prize giving. பாருங்கள், உங்களிடம் இருக்கும் ஒரு கேள்வி. ஆர்கனைஸ்ட் பை, யார் ஆர்கனைஸ் பண்ணுவது? பிரிஃபெக்ட் அசோசியேஷன். இந்த இடத்தில் பிரிஃபெக்ட் என்று மட்டும் குறிப்பிட்டிருப்பதனால், ஹெட் பிரிஃபெக்ட் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதனால் நாம் பிரிஃபெக்ட் அசோசியேஷன் என்று போட்டுக்கொள்கிறோம். ஒரு அமைப்பை குறிப்பிடாவிட்டாலும் நாம் அதுக்கு பொருத்தமான அமைப்பை போடுவது சால சிறந்தது. எங்குள்ள பாடசாலை, டேட், டைம், வென்யூ, சீஃப் கெஸ்டை போட்டோம், தி செக்ரட்டரி,
the prefect association. அந்த இடத்தில் செக்ரட்டரிக்கு பதிலாக ஹெட் prefect என்று கூட போடலாம். ஹெட் prefect association. இது உங்களுடைய டியூட்டில் உள்ள இன்னொரு கேள்வி. அந்த கேள்விக்கு எப்படி பதில் அளிக்கலாம் என்பதுதான் இங்குள்ள. எனவே ஒரு நோட்டீஸ் இன்விடேஷன், 2 நோட்டீஸ்களும் 2 இன்விடேஷன்களும் அறிமுகப்படுத்தியுள்ளேன். அவற்றை சரியாக பார்த்து உங்களுக்கு இலகுவான முறையில் எழுத பாருங்கள். சில வேளை உங்களுடைய கேள்வியில் ஸ்பெஷல் இவெண்ட்ஸ் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கலாம், விசேட அங்கங்களை குறிப்பிடுங்கள் என்று. எனவே ஸ்பெஷல் டிராமா, ஸ்பீச் ஆன் ரோவிங், டிபேட், இந்த மாதிரி அந்தந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான ஒரு 3 தலைப்புகளை எடுத்து இந்த இடத்தில், அதாவது இப்படி ஒரு நோட்டீஸ் எழுதினால் இந்த சீஃப் கெஸ்ட் என்பதற்கு கீழே அவற்றை குறிப்பிடுங்க, ஸ்பெஷல் இவெண்ட்ஸ் என்று சொல்லி அவற்றை குறிப்பிட்டால் போதுமானது. எனவே கண்டென்ட்ஸ்க்கு அந்த புள்ளிகளை எடுப்பதற்கு நீங்கள் கட்டாயம் அவர்கள் சொல்லியவற்றை குறிப்பிட்டவற்றை இணைத்து ஆக வேண்டும். சரிதானே? சேர்ந்தே இருப்பது திருவிளையாடல் நினைவிருக்கும். சேர்ந்தே இருப்பது, சேராமல் இருப்பது, அப்படித்தானே? சேர்ந்தே இருப்பது என்ன? எப்போதும் சேர்ந்தே இருப்பது எது தெரியுமா? தெரியும் தானே? காதும் மாஸ்கும். சேராமல் இருப்பது மாஸ்கும் மூக்கும். அப்படித்தானே? கீழே வந்து விடும். நிறைய உங்களுக்கு இன்று வினோதத்தை கொடுக்க நான் முயற்சிக்கவில்லை, முடிந்த அளவு பாடத்தினூடாக இருப்பதற்கு முயற்சிக்கிறேன். எனவே உங்களுடைய கொடுக்கப்பட்ட தாளில் உள்ள ஒரு கேள்வி, அது இலக்கம் தவறாக இருக்கலாம். சிரமதான கம்பெயின் பற்றிய ஒரு கேள்வி, அதில் குறிப்பிட வேண்டிய விடயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கேள்வியை நன்றாக வாசித்து பாருங்கள். பர்பஸ் ஆஃப் தி சிரமதானமும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த சிரமதானத்தை நடத்துவதற்கான நோக்கம் என்ன என்பதையும் குறிப்பிட வேண்டும், அதையும் குறிப்பிட வேண்டும் என்று இந்த கேள்வி வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த கேள்வியின் முக்கியமான பங்கு என்ன என்றால், போட வேண்டிய திகதி, நேரம் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் வேறவற்றை எழுத முடியாது. எனவே பார்ப்போம், அப்படியான நோட்டீஸ் ஒன்று எப்படி எழுதுவது. நோட்டீஸ் சிரமதான கம்பெயின், ஆர்கனைஸ் பை, யார் ஆர்கனைஸ் பண்ணுவது. நான் ஒரு அமைப்பை போட்டிருக்கிறேன், வெல்ஃபேர் சொசைட்டி, நலன்புரி அமைப்பு. அது மாறி வரலாம், அது உங்கள் விருப்பம். பாடசாலையின் பெயர், சரிதானே? டேட், டைம், மெனு, பர்பஸையும் இணைக்க வேண்டி இருக்கிறது. இங்கு பர்பஸ், நோக்கம் என்ன? நான் ஒரு நோக்கம் இணைக்கிறேன், கிளீனிங் த பிரிமிசஸ், வளாகத்தை துப்புரவு செய்தல். இன்னும் சொல்லலாம், அரேஞ்சிங் த கிளாஸ் ரூம், வகுப்பறைகளை ஒழுங்கு செய்தல் சொல்லலாம். சரிதானே? அதன் பின் all of the students and teachers are invited to this occasion. அதே தான் occasion, சந்தர்ப்பத்திற்கு அது என்னவாக வகை இருக்கணும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. யார் செக்ரட்டரி, ஆர்கனைசிங் கமிட்டி அல்லது வெல்ஃபேர் சொசைட்டி, அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் செக்ரட்டரி ஆஃப் தி ஆர்கனைசிங் கமிட்டி என்று. அதனால் நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே சரளமாக இப்படி எழுதலாம். அதுதானே? இப்போது ஒரு நோட்டீஸ் ஒன்று உங்களுக்கு நான் காட்டுகிறேன். நான் ஏன் இதை காட்டுகிறேன் என்றால், சிலர் விரும்புகிறார்கள் நோட்டீஸை இப்படி வரி வரியாக எழுதாமல் ஒரு பந்தியாக எழுத வேண்டும் என்று. அப்படியான சந்தர்ப்பங்கள் எப்படி பந்தியாக எழுதுவது என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த நோட்டீஸை காட்டுகிறேன். எங்கேயும் நோட்டீஸ் ஒன்று இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் மட்டும்தான் புள்ளிகள் வழங்க வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லை. புள்ளிகள் வழங்கும் போது ஆர்கனைசேஷன் எப்படி ஒழுங்கமைப்பு இருக்கிறது அவற்றை பார்ப்பார்கள். ஒழுங்கமைப்பு இருக்கிறது, உள்ளடக்கம் இருக்கிறது, இலக்கண பிழையின்றி எழுதி இருக்கிறோம், அவ்வளவுதான். புள்ளிகள் கொடுக்கப்பட வேண்டும். சரி, இப்படியான ஒரு நோட்டீஸை எப்படி ஒரு பந்தியாக எழுதுவது, இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வேண்டும் என்றால் எழுதி கொள்ளுங்கள், ஒரு இடத்தில் போஸ்ட் பண்ணி வைத்து விட்டு. அதனை நான் இவ்வாறு எழுதியிருக்கிறேன் பாருங்கள், பெரிய வித்தியாசம் இல்லை. ஒவ்வொரு வரியாக இருந்த டான்சிங் காம்படிஷன் ஆர்கனைஸ்ட் பை தி பிரிஃபெக்ட் அசோசியேஷன், 3 வரிகளில் இருந்ததை ஒரே வரிக்கு எடுத்திருக்கிறோம். தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். டான்சிங் காம்படிஷன் ஆர்கனைஸ்ட் பை தி பிரிஃபெக்ட் அசோசியேஷன் ஆஃப், பாடசாலை பெயர் போட்டு ஆஃப் சீதுவ வித்யாலயம் கமா சீதுவ. பாருங்கள், சிகப்பு நிறத்தில் இணைத்திருப்பது மட்டுமே புதிதாக இணைத்தவை. will be held on புதிதாக இணைத்திருக்கிறேன். 2nd of August திகதியை போட்டு, நேரத்தை போடும் முன் 8 என்று போட்டேன், இடத்தை போடும் முன் இன் என்று போட்டேன், டேட், டைம், மெனு என்பவற்றை தூக்கி விட்டோம். சீஃப் கெஸ்ட் எழுதும் போது அவருடைய பெயரை போட்டு மிஸ்டர் நிமால் பெரேரா, அவருடைய தகுதி, அவருடைய பதவியை போட்டு ஆஃப் சீதுவ will be the chief guest on this occasion. அது புதிதாக சேர்க்கப்பட்ட சிகப்பு நிறத்தில் உள்ளது மட்டுமே புதிதாக சேர்த்திருக்கிறோம். வெக வெக இலகுவானது. எனவே வரி வரியாக எழுதுகிறோமா, பந்தியாக எழுதுகிறோமா என்பது இங்கு பெரிய ஒரு பிரச்சனையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வரி வரியாக எழுத முடிந்தால் மட்டுமே, ஸ்டெப் பை ஸ்டெப் எழுத முடிந்தால் மட்டுமே, if you can write by step only you can write this. If not, you will be confused. ஓகேவா?
ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ். முதலில் அந்த முறையை ட்ரை பண்ணுங்கள். இல்லை பத்தாது அப்படி என்றால், போதவில்லை என்றால் இப்படி ட்ரை. Special events will be present. Special events will be present by grade 11. All of the students are invited to this occasion. So இப்படி கூட நோட்டீஸ் எழுதலாம், புள்ளிகள் வழங்குவார்கள். எனவே இவ்வாறு எழுத கடிதம் என்று நினைக்கும் மாணவர்களுக்கு இலகுவாகவே அந்த முதல் முறையை குறிப்பிட்டேன். சரிதானே? எனவே இத்துடன் இந்த காணொளியை நிறுத்திக் கொள்வோம். இந்த காணொலியினூடாக நோட்டீஸ் இன்விடேஷன் பற்றிய கதைத்தோம். நாம் மற்ற காணொலிகளினூடாக வேறு விடயங்களை கதைக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு நோட்டீஸ் இன்விடேஷன் எப்படி சரளமாக எழுதுவது என்பதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வியினூடாக. எனவே அவற்றுடன் ஒப்பிட்டு பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். நோட்டீஸ் இன்விடேஷன் அல்லாவிடத்து நோட் ஒன்று வரலாம். பார்ப்போம் எப்படி எழுதலாம் என்று. அதற்கு சந்தர்ப்பம் அமையும் என்று நம்புகிறேன். எனவே மீண்டும் உங்களை சந்திக்கும் நோக்கத்தில் எண்ணத்தில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் a teacher with a heart, சிவா.